Hello friends, welcome to PHP Tamil tutorial part 29. நான் ஜீனு. போன கிளாஸில் பார்த்தோன்னா ஆர்எஸ் எல்லாம் அதாவது ஜாயின் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் கொள்ள போகிறோம். ஸோ இதெல்லாம் நான் எடுத்து விட்டுறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க போகிறோம். நான் ஏற்கனவே ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அது நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போது நார்மலாக நம்ம வந்து ஒரு வேரியபிளில் எக்ஸாம்பிளுக்கு நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து சில ஆர்எஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆர்எஸ் யூஸ் பண்ணி சில வேரியபிள்ஸ் வந்து நான் வாங்குகிறேன். சில வேல்யூஸ் ஆப்பிள், அப்புறம் ஆரஞ்சு, அதேமாதிரி இன்னொரு வேல்யூ மேங்கோ அப்படின்ற மாதிரி வாங்குகிறேன். 3 ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் வந்து நான் வந்து இப்போ இந்த நேம் அப்படின்ற இதில் வந்து வாங்குகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதாவது இந்த மாதிரி மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருந்ததுக்கு பேர் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து அதோடய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்கிறேன். இப்போது பார்த்தோன்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அதாவது ஃபங்க்ஷனு சப்ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட டிசைட் பண்ணியிருக்க வேரியபிளில், அதாவது நேம் அப்படின்ற நம்மளோட வேரியபிளில் 5, 10 அது வந்து செமிகோலனுக்குள்ளார ஒரு 2 கொடுக்குறேன். அப்புறம் கம்மா போட்டு அப்புறம் ஒரு 10 கொடுக்குறேன். சாரி, கொட்டேஷன் வந்து வரக்கூடாது. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது உங்கள் நேம் அப்படின்ற இந்த வேரியபிளில் செகண்ட் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த பொசிஷனில் என்ன இருக்குது, அதாவது 0, 1, 2 இந்த பி அப்படின்றதுலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி 10, அதாவது அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டு 10 என்ன இருக்கோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது வந்து கண்டினியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இது வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ எரராக இருக்குது. அரே ஆரஞ்சு மேங்கோ சப் எஸ்டிஆர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனு. ஸோ ஸ்ட்ரிங்க்கும் ஆரேக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா நான் இது எல்லாத்தையும் ஒரே ஒரு வேரியபிள்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ அப்படின்றது எல்லாத்தையுமே நேம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். இப்போ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி இந்த ஆப்பிள் இப்போது இது 0, 1, 2, 3 அப்படின்ற பொசிஷனில் இப்போ ஒரு லைனாக இருக்கும். ஸோ நான் 2ல் ஸ்டார்ட் பண்ணி 10ல் முடியணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது பிஎல்ஏலேருந்து ஆரஞ்சு முடிகிற வரைக்கும் வந்திருக்கு. அந்த பிஎல்ஏ அப்படின்றது பார்த்தோன்னா நான் ஏபி அப்படின்றது 0, 1 அப்புறம் 2லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். பி அப்படின்றதுலேருந்து ஒரு ஆரஞ்சுன்னு வரும். இப்போ நான் இது ஃபுல்லாக எண்ணிக்கிறேன். 1, 2, 3, 4, 5. 5ன்றது 4, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 5. ஸோ நான் வந்து இப்போ வந்து 6லேருந்து கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஆரஞ்சு அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகி மேங்கோ அப்படின்றது, அதாவது மேங்கோ அப்படின்றதுல பாதி அப்படின்றது வந்து நின்று இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோமோ நம்மளுக்கு அக்யூரேட்டாக இந்த ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் வேணும்னும் போது நம்ம இந்த சப்ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வேல்யூஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். எக்கோ ஃபங்க்ஷன் அதாவது string underscores
அண்டர்கோர் இதில் பார்த்தோன்னா ரீப்ளஸ் அப்படின்றது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா முதல்ல வந்து நம்மளோட நேம் வந்து நான் எழுதிடணும். அதாவது எதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத டபுள் கொட்டேஷனில் போடுங்க. ஆரஞ்சு ஆரஞ்சு அப்படின்றத எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன நேம் வேணும் அப்படின்றத நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். சீனு அப்படின்றத நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ எதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றது எழுதிருங்க. வந்து நேம் அப்படின்றதுல தான் நம்ம வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நான் இதை வந்து மறைச்சிட்றேன். வந்து பார்த்தோன்னா நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் ஆப்பிள் அப்புறம் அந்த பனானா அப்படின்றது ஆரஞ்சு அப்படின்றது போல் சீனு அப்படின்றது வந்திருக்கு பாருங்க. இங்கே நம்ம எழுதியிருக்கிறது பார்த்தோன்னா ஆரஞ்சு, இங்கே பார்த்தோன்னா சீனு அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறது வந்து வேறு நேம் எழுதுகிறேன். அதாவது ஆப்பிள் அப்படின்றது எழுதுகிறேன். பார்த்திங்கன்னா மொதல் இடத்துலேருந்து சீனு அப்படின்றது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ சீனு ஆரஞ்சு அப்படின்றது வந்து நார்மலாக வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு இதை தூக்கிட்டு இன்னொரு லெட்டர்ஸு கேரக்டர் வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்க்குறோம். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.